தான் சாக்குன்னு என் தலைவன் தர்பீஸை வந்து எல்லாரும் அட்டி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க ஒருத்தர். ஜூஸா புளியா கம்ருதீன் அவர்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக தான் போகிறாரு. படா லூஸ் அப்படிங்கிறது, கையை பிடிச்சி இழுக்கிறது, ஓங்குறது. பிக் பாஸ் வீட்டில் இருந்து ஒரு 3 பேரும், சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருந்து ஒரு 3 பேரும் நடிச்சு காட்டணும். இதில் யார் அதிகமாக வின் பண்ணுறாங்களோ, இது என்ன ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்கன்னா, கபடி விளையாட்டப்போ நம்ம பிளேஸ் சேஞ்ச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கேருந்து ஒரு 3 பேர் அங்கே போகிறதும். இதில் என்னென்னா வந்து ரம்யா, அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் பாரு, சுபிக்ஷா இருந்தாங்கன்னு தெரியல, ஆதிரை. இதில் என்னென்னா தண்ணி பழத்து நண்பருக்கு வந்து வாய் வந்து விஜய் பாருகிட்ட இருக்குது, விஜய் பாருக்கு வாய் வந்து தண்ணி பழத்து நண்பர்கிட்ட இருக்குது. இந்த லிஸ்ட் வந்து பாரு, வாட்டர்மெலன், அப்புறம் தெரிஞ்சது தான் சபரி, கம்ருதீன், எஃப்ஜே, கெமி, அரோரா, அப்புறம் அப்சரா, ரம்யா, சபரி. யார் யாரெல்லாம் வரலன்னா வியன்னா வரல. நேற்று நாமினேஷனில் இருக்கிறதுலே அதிகமான ஓட்ஸ் வந்து அவங்களுக்கு தான் வந்துச்சு. விஜய் பாருக்கு எல்லாருமே சொன்னது ஒரே காரணம் தான், அனாவசியமாக மற்ற விஷயம் தலையிடுறாங்க பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு டீம் டேக் போட்டுக்கிறாங்க, WWF மாதிரி. யார் நம்ம நண்பர் தண்ணியாரும் விஜய் பாரும். கிட்டத்தட்ட நம்ம அப்நார்மலான ஒரு சிச்சுவேஷன் தான் அங்கே நடந்துகிட்டு இருக்கு. அப்சரா சிஜே அவங்க வந்து அந்த நாமினேஷனில் அவங்க பேர் வரும்போது தான் அவங்க ஃபேஸே டிவியில் வருது. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. தான் சாக்குன்னு என் தலைவன் தர்பீஸை வந்து எல்லாரும் அட்டி வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க ஒருத்தர். ஜூஸா புளி வெளியே ஒரு போட்ட ஆட்டத்தெல்லாம் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். அந்த வெளியே பண்ணதை பர்சனலாக வச்சுக்கிட்டு இவங்க உள்ள ஒரு ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்கன்ட்டு. அதில் வந்து தலைவர் கம்ருதீன் அவர்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக தான் போகிறாரு. படா லூஸ் அப்படிங்கிறது, கையை பிடிச்சி இழுக்கிறது, ஓங்குறது. ஆமாம், அது வந்து மக்கள் பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா அதெல்லாம் அந்த 24/7 லைவில் இருந்தும் உங்களுக்காக பிராஞ்சு நாங்கள் தகவல்களை சொல்கிறோம். அதனால நீங்க ஃபுல் வீடியோ பாருங்க. ஒளிபரப்பு. ஆமா, ஃபுல் வீடியோ பாருங்கன்னு சொல்றதே அவர் சொல்ல விட மாட்டேங்கிறார். எங்க இருந்து அவங்க பார்த்துட்டு எங்க. ஆமா, பிரத்யேகமான ஒரு ஒளிபரப்பு நமக்கு மட்டும் இல்ல, எல்லாரும் பார்க்கலாம். நம்ம பார்த்துட்டு சொல்றோம். இருந்தாலும் இதுக்கு முன்னாடி உள்ள சீசன் மாதிரி இது போகலைங்கிறது ஒரு வருத்தம். ஏன்னா அதுல வேற கண்டஸ்டன்ட்ல இதுல வந்திருக்கணும். இல்ல, போன சீசன் கூட பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு வாரம் ஆச்சு, மொக்கையா தான் இருக்கு. 2 வாரம் தொடர்ந்து 2வது வாரமா போயிட்டு இருக்க பிக் பாஸ்ல. நடுவில் கேப்ல விட மாட்டாங்க. நடுவில் கேப் விட மாட்டாங்க. ஆனால் கேப் விடுறதுக்கான சூழல் வந்துடும் போல. எல்லாருக்கும் பிரேக் விடுவாங்க. இல்லை அவ்வளோ டீப்பாக போத்ததில்லை. எல்லாருக்கும் ஒரு தகவல் என்ன அப்படின்னா, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள் வந்து இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை பண்ணணும், இல்லைன்னா போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. எக்ஸ்க்ளூசிவ். ஆமாம், எக்ஸ்க்ளூசிவ்ல ஏன்னா நம்மகிட்டயா ஃபோன் பண்ணி சொன்னார். அப்படிலாம் இல்லை, நியூஸில் பார்த்தது தான். என்னென்னா வேல்முருகன் அவர்களுக்கு வந்து ஒரு பாலிசி இருக்குது. அவர் சொன்னார்னா அதை வந்து கண்டிப்பாக செய்யக்கூடிய ஆள், போராட்டம் பண்ணக்கூடிய ஆள் தான் அவர். அதனால அது என்ன ஆகுதுன்னு தெரியல. ஏற்கனவே இது மாதிரி தான் ஏதோ ஒன்று பண்ணாங்கன்னு கர்நாடகா பண்ணிட்டாங்க. அந்த ஷோ ஹோஸ்ட் பண்றது சுதீப் அவங்க பண்ணது வேற. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, வீட்டுக்குள்ள இருக்க ட்ரைனேஜ் தண்ணியெல்லாம் பொதுவெளியில விட்டுருக்காங்க. அதனால கோர்ட் ஆர்டர் வாங்கி எத்தனை பேர் வைத்தறிச்சல். அது ஏன்டா இந்த சீசன் தான் இதுவா ஃபேமஸ் ஆகலாம்னு வந்தேன்னு நினைச்சிருப்பாங்க. இங்கே ஒரு பொலிட்டிக்கலான ஒரு இது இருக்கு. பட் பார்ப்போம், பொறுத்திருந்து. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பத்தி நாங்கள் பேசுறோம். இன்னைக்கு எபிசோடு, நேற்று எபிசோட். ஆமா, நேற்று எபிசோடு எப்படி போச்சு? நேற்று தான் வந்து மண்டே. ஸோ நாமினேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. நாமினேஷன் யாரை பண்ணியிருக்காங்க, யார் நாமினேஷன் லிஸ்ட்டில் இருக்காங்கன்னு பின்னாடி நம்ம பேசலாம். அப்படி எபிசோடு டிஸ்கஸ் பண்ணிடலாம். இப்போ டாஸ்க் ஒன்று போச்சு. என்ன டாஸ்க் அப்படின்னா, ஒரு ஆக்டிங் டாஸ்க். அது டப் பண்றது. ஆக்டிங்னா என் தலைவன் தண்ணி பழம் இல்லாமலா? அவர் இல்லாம தான் நடந்திருக்கு. என்னன்னா, பிக் பாஸ் வீட்டில இருந்து ஒரு 3 பேரும், சூப்பர் டீலக்ஸ் வீட்டில இருந்து ஒரு 3 பேரும் நடிச்சு காட்டணும். இதுல யாரு அதிகமா வின் பண்றாங்களோ, வழக்கமா இப்ப தள்ளிட்டாங்களா எல்லாரும்? ஆமா, ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு கவுண்டிங் போட்டிருந்தாங்க மார்க்கு. அதுல யார் வின் பண்ணாங்கன்னு பார்த்தா பிக் பாஸ் வீட்டில் உள்ளவங்க தான். இது என்ன ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்கன்னா, கபடி விளையாட்டப்போ நம்ம பிளேஸ் சேஞ்ச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இங்கேருந்து ஒரு 3 பேர் அங்கே போகிறதும், யார் ஜெயிச்சாங்களோ அவங்க மாற்றிக்கிறாங்களா, அங்கேருந்து ஒரு 2 பேர் இங்கே போகிறதும். அந்த 3 பேர் யார் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். விஜய் பாரு. உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரல தானே? இல்லை, விஜய் பாரு, திவாகர், அப்புறம் கம்ருதீன். இவங்க வந்து இப்போ சூப்பர் டீலக்ஸ் அவங்க வந்து நார்மல் இதுக்கு வர்றாங்க. இந்த பக்கம் வந்தவங்க நான் பார்க்கும்போது சபரி தான் சூப்பரா நடிச்சாரு. கம்ருதீனை விட சபரி தான் சூப்பரா நடிச்சாரு. சபரி நல்லா நடிச்சாரு. மத்தவங்க பாயிண்ட் விட்டாங்க. பாயிண்ட்ல
ஏன்னா பாயிண்ட்ல நடிச்சவங்க வந்து கண்டஸ்டன்ட் வேற கண்டஸ்டன்ட். இப்போ அவங்க கண்டஸ்டன்ட் இவங்க ஜெயிச்சதுனால டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கு யார் யார் போறது அப்படின்ட்டு. பிக் பாஸ் வீட்டில் உள்ளவங்க ஜெயிச்சிட்டாங்க, அதனால இங்க இருந்து ஒரு 2 பேர் அங்க போயிருக்காங்க. சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து ஒரு 3 பேர் இங்க வந்திருக்காங்க. ரைட். அதுக்கப்புறம் தான் வந்து யார் யாருக்கு இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இது பண்ணணும், இல்லை யார் யார் நாமினேஷன், அதாவது சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து 50% நாமினேஷன் ஃப்ரீ. அதாவது இந்த வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் நாமினேஷன் ஆக தேவையில்ல, 2 பேர் ஆகிக்கலாம். அது யாருன்னு ஒரு டிஸ்கஷன் வச்சாங்க. அதாவது இந்த சீசன் ஏன் வந்து அவ்வளோ பரபரப்பாக இல்லை அப்படின்னா, எல்லாரும் சண்டை போடுற ஒரு மூட்லேயே இருக்காங்க. சண்டை போட்டால் ஜாலி, நம்ம சண்டை போட்டோமா வெளியேருந்து பார்க்குறோம். இப்போலாம் என்னன்னு தெரியல, சண்டையவே ப்ரொமோவில் வைக்கிறதே கிடையாது. பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் சீசன்லாம் சண்டை தான் ப்ரொமோவில் வரும். சண்டை தான் ப்ரொமோவில் வைப்பாங்க. இப்போலாம் சண்டை ப்ரொமோவில் வர்றதே கிடையாது. சண்டை அது பாட்டில் போயிட்டே உள்ளுக்குள்ளே சண்டை போயிட்டே. ஏன்னா இவங்க வந்து எப்போதும் சண்டை போட்டு தான் இருக்காங்க. ப்ரொமோ வைக்கணும்னு வச்சுங்களேன், ப்ரொமோவே ஒரு 3 மணி நேரம் வருது சண்டையை மட்டும் வச்சாலே. அதனால் அவங்க ப்ரொமோவில் வைக்கிறதே கிடையாது, வேறு தான் வைக்கிறாங்க. இதில் என்னென்னா வந்து ரம்யா, அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் பாரு, சுபிக்ஷா இருந்தாங்கன்னு தெரியல, ஆதிரை, அதுக்கப்புறம் வந்து தண்ணிப்பழம், இவங்க எல்லாரும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க யாருக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படின்ட்டு. வினோத் இருந்தார் அதில். சரி, ஓகே. அவங்க வந்து என்னன்னா எனக்கு சரியா தெரில, தப்பாக இருந்தால் அது வேறு திட்டுவாங்க, அதனால தான் நான் சொல்லலை. ஓகே, இவங்க வந்து பேசுகிறாங்க. இதில் என்னென்னா, தண்ணிப்பழத்து நண்பருக்கு வந்து வாய் வந்து விஜய் பாருகிட்ட இருக்குது, விஜய் பாருக்கு வாய் வந்து தண்ணிப்பழத்து நண்பர்கிட்ட இருக்குது. இவர் பேச இந்த படம் இருக்குல்ல சிலம்பாட்டத்தில் கருணாஸ் பேச நினைக்கலாம், முன்னாடி இருக்கிற ஒருத்தர் பேசுவார் தெரியுமா, அப்படிம்பார் முன்னாடியே என்னடா நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் தான். இவங்க 2 பேரும் ஒரு அன்கட் வெர்ஷன் பார்த்துட்டு சொல்கிறேன் நான். ஏற்கனவே சொன்னேன், நண்பர் தண்ணிப்பழத்தார் வந்து இங்கே ஒரு தகவல் சொன்னார், அதை வெளியே பேசினாரா திட்டு விழும் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி அங்கே போயிட்டு பேசுகிறாரு, கம்ருதீன்லாம் வேணாம்மா, நீ வந்து நம்ம ஊர் பாருட்ட நம்ம கலாச்சாரத்தில் வந்து கம்ருதீன்லாம் நம்ம கம்ருதீன் இவங்க தாம்பூலத்தோட வந்து பொண்ணு கேட்ட மாதிரியும் அது மாதிரி வேணாம்மா அப்படின்ட்டு. இப்போ விஜய் பாருவே அந்த ஆங்கிளில் சொல்லலை, இவராக அந்த ஆங்கிளில் ஏஜ் வேற கூடமா, ஏஜ்னா மேட்ரிமோனியாங்க இது. இது என்னன்னா, இது கம்ருதீனுக்கே தெரியாத இந்த விஷயம். ஆமாம், இவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஆமாம், இவங்களுக்குள்ள அது ஏன்னே தெரில. அண்டு விஜய் பரமல் நமக்கு ஒன்றும் ஹேட்லாம் கிடையாது, நமக்கு அவங்கள பர்சனலாக தெரியவும் தெரியாது, அவங்களுக்கு நம்மளை தெரியாது, நமக்கு ஒன்றும் ஹேட்லாம் இல்லை. பட் இந்த வீட்டுக்குள்ளே அவங்க நடந்துக்கிறத வச்சு நாங்கள் கமெண்ட் சொல்கிறோம். ஏன்னா இதை பார்த்துட்டு வந்து நம்ம ஏதோ அவங்க மேலே வன்மம் பரப்புகிறோம், நம்ம ஒரு கைக்கூலிகள், நம்மளை எல்லாருடைய கைக்கூலியாகவும் ஆக்கிட்டாங்க, வந்து அவங்க ஒரு கைக்கூலி அப்படின்ற கூடாது. அவங்க பேசுகிற விஷயங்கள் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. நேற்று நாமினேஷனில் இருக்கிறதுலே அதிகமான ஓட்ஸ் வந்து அவங்களுக்கு தான் வந்துச்சு, விஜய் பாருக்கு. எல்லாருமே சொன்னது ஒரே காரணம் தான், அனாவசியமாக மற்ற விஷயத்தில் தலையிடுறாங்க பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு டீம் டேக் போட்டுக்கிறாங்க, WWF மாதிரி. யாரு, நம்ம நண்பர் தண்ணியாரும் விஜய் பாரும் ஒரு டீம் டேக் மாதிரி கூட்டணி உருவாயிருச்சு இல்ல. ஆமா, கூட்டணி வெளியே தான் கூட்டணி ஒரே சண்டையா இருக்குன்னா உள்ளே கூட்டணி பிரச்சனை. அவங்களுக்கு என்னன்னா, கலையரசன் இந்த பக்கம் வரலையேன்ட்டு அவங்களுக்கு ஒரு கவலை. எப்படி இப்போ வந்து இந்த கட்சி இந்த பக்கம் வரலையே கூட்டணிக்கு. ஆமா, பெரிய இந்த கூட்டணி இது. கலையரசன் இந்த பக்கம் வரலையே, நம்ம சூப்பர் டீலக்ஸ்குள்ள வரலையேன்னு அவங்க பிளான் போடுறாங்க. கலையரசன் எந்த பக்கம் இருந்தாலும் ஒன்று தான், தலைவன் பெருசாக பேசலாம் மாட்டாப்புல. ஏதாவது சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா லைட்டாக போடும். அதுக்கு அவர் எந்த வீட்டில் இருந்தால் என்ன, வீட்டுக்குள்ளே இல்லைனாலும் தான் என்ன. இன்னொன்று வந்து நான் இப்போ நாமினேஷன் நம்ம சொன்ன மாதிரி அடுத்து பேசுவோம். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார் விளையாடவே இல்லைன்றதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்சரா சிஜே அவங்க வந்து அந்த நாமினேஷனில் அவங்க பேர் வரும்போது தான் அவங்க ஃபேஸே டிவியில் வருது. அவங்க பேசுகிறாங்களே தெரில, அவங்க வீட்டில் இருக்கிறாங்களே தெரிய மாட்டுது. அவங்க வந்து ஃபுல் டைமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இங்கே ஒரு இடத்துல உட்காந்து மட்டும் தான் இருக்காங்க. இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கணும் அந்த மாதிரி யாரும் சொல்லிட்டாங்க போல. நமக்கு அடுத்த 9 தும்புலாம் தேவையில்லை, அப்சரா இருக்கிற இடம் தெரியாமல், அதுக்கு பிக் பாஸ் சீட்டில் போய் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கிறாங்க. வேற உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல யார் அப்படின்னு நினைக்கிறீங்க? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அரோரா அண்ட் துஷார் கேப்டன்பா. துஷார் விளையாடாத மாதிரியா இருக்கு உங்களுக்கு? துஷார் கேப்டன் தான், இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு அவங்க 2 பேரும் விளையாடுறாங்களே நல்லா. அந்த விளையாட்டு சொல்றீங்களா? இல்ல பிக் பாஸ் தான் நான் சொன்னேன் பொதுவா. ஆமா, மெயின் பாயிண்ட் ஆஃப் வியூனா அரோரா தான். ஏன்னா அரோரா வந்து எல்லாருக்குமே பார்த்துட்டு எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு சீசனா பயப்படுவானா இல்லையா அவனும் கூச்சப்படாம சொல்லு. ஒவ்வொரு சீசன் நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். மோதல்னு ஒண்ணு இருந்தா அங்க காதல்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த காதல் உள்ள போய் லவ் பண்ணலாம் எப்படி? ஆமா, லவ் பண்ணா அது பிக் பாஸ்க்கே மரியாதை இல்லாம இருக்கும். என்ன அவர் என்ன வேற கேமுங்க, அது கேம் தான். சரி, ஏன்னா ஒரு மனிதனுக்கு காதல் இயல்பு தானே, அதை ஒன்றும் தப்பாக பேசலாம். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வச்சு தான் அரோராவை நான் சஜஷன் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் நாமினேஷன் பண்ணுறீங்களா? ஆமாம், நாமினேஷன் பண்ணுறோம். அப்சரா ஒன்று, கலையரசன் சொல்லலாம், அவங்களும் பெருசாக வந்து ஆர்வம் காட்டுறதே இல்லை. எஃப்ஜே வந்து வருவாப்புல, ஏய் வெற்றுவேன் ஏய். அதில் இந்த சுல்லான் படம் பார்த்துறீங்களா? சுல்லான் படத்தில் வந்து நம்ம பசுபதி நடிச்சிருப்பாரு, வேணாமாமே வெற்றுவேன் ஏன்னு வரல, அந்த டைலாக் மட்டும்தான் எஃப்ஜே பேசுறாரு, இல்லைன்னா அவர் அமைதியாக போயிடுறாப்புல. கனியக்காவுமே பெருசாக விளாண்ட மாதிரி எனக்கு தெரில, அவங்க வந்து அப்பப்போ இது பண்ணுறாங்க.
இன்னொன்று எனக்கு ஆனால் அப்சரா வந்து சுத்தமாக அவங்க எதுவுமே பண்ணாத மாதிரி தான் ஷோ பார்க்கும்போது இருந்துச்சு. அவங்க அதுக்கப்புறம் வந்துட்டு சும்மா ட்ரையலுக்காக வந்திருக்கலாம் உள்ள, எப்படி இருக்கும்? இல்லைங்க, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க இது, யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல அவங்க வந்து ரொம்ப யங் கண்டஸ்டன்ட்ல ஒருத்தங்க, ஓகேவா? யங் கண்டஸ்டன்ட் ஞாபகம் வருது, நம்ம போன வாரமே சொன்னோம், தலைவர் பிரவீன் காந்தி அவர்கள் வந்து செல்ஃப் நாமினேஷன் பண்ணார், ஞாபகம் இருக்கா? நான் வாலண்டியர் பண்றேன், அது வேண்டாம் அவருக்கு, அது வினையா போய் முடியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது சொன்னோம். அது ஆனா அவர் இங்கே கூட இருக்கலாம். எங்க இப்போ இங்க ஆமா, அவர் தான் சொன்னாரு, நான் அங்க 18 பேர் தான் இல்லங்கிறல்ல, 19 பேர் இருக்காங்க. அங்கேயே இருப்பேன், இங்க இருப்பேன் ஸ்பேஸ்ன்ட்டாரு. விஜய் சேதுபதிக்கு அப்புறம் கிண்டல் பண்ணாரு பாத்தீங்களா, அவர் படிக்கட்டுல உட்காந்து இருந்தாரு, இங்க தாங்க இருக்காரு அவரு அப்படின்ட்டு. அவர் போனாரு, அவர் போயிட்டாராம் பாருங்க, ஏன்னா அவர் இங்க இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்னாரு. இங்க கூட இருக்கலாம். விஜய் சேதுபதி தலைவர் நல்லா தான் தக்கு பண்றாரு. போன்ல பாத்துட்டே இருக்காங்களா வீடியோ, திருப்பி டக்குன்னு பார்த்தா பதில பிரவீன் காந்தி இருக்காரு. அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஏன்னா நான் வந்து அவரை தப்பா சொல்லலை, அவர் ஒரு நல்ல டைரக்டர் தான். பட் என்ன ஆச்சு அப்படின்னா வந்து அவர் இப்போ இருக்கிற அதிகமான ஓட்டர்ஸ் ஜென்சிக்குலாம் பெரிய அளவில் கனெக்டில் இல்லை. அது இந்த சுச்சுவேஷன் வந்து உள்ளே இருக்கிற பாதி பேருக்கு மேலே இருக்குது. நமக்கு தெரிஞ்சது யார் அதில் ஹானஸ்ட்டாக சொல்லுவோமே, கனி அக்கா தெரியும் டிவியில் பார்த்து, அரோரா சென்ட்ரி தெரியும் இன்ஸ்டாகிராமில், விஜய் பாரு ஓகே இன்ஸ்டாகிராமில் தெரியும், தண்ணிப்பழ நண்பர் தெரியும். மற்றவங்க எல்லாருமே பெரிய அளவில் நமக்கு தெரியாத முகங்கள் தான் அதிகம். அவங்களே நாமினேஷன் பண்ணிட்டு வந்து அவர் மாட்டிருக்கவே கூடாது. அதே மாதிரி நம்ம வந்து இந்த வீக்கெண்ட் இதை பற்றி பேசலை, அதையும் சேர்த்து பேசிட்டு நாமினேஷன் வந்துடலாம். எவிக்ஷன் பிரவீன் காந்தி எல்லாருமே தெரியும். அதில் வந்து அவர் கை கொடுக்க வந்தப்போ நோட்டீஸ் பண்ணேன், பாவம் எல்லாரும் எமோஷனலா அவருக்கு என்னன்னா அந்த ஆற்றாமைன்னு சொல்லுவாங்கல்ல, அவசரப்பட்டுட்டியாடா பிரவீன், அவசரப்பட்டுட்டியாடா நீ, அவரே அதை சொன்னார், நான் சொல்லலை, அதை நான் வந்து நோக்கமே வீணாயிடுச்சு அப்படின்னாரு. அது தென் நவ் மாதிரி நாமினேஷன் பண்ணிட்டு சொல்றாரு அவரு, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன், இளைஞர்களுக்கு நான் வழி விடுறேன் அப்படின்னாரு. அப்படியே டேக் ஓவர் பண்றாராம். அவர் என்ன வச்சிருப்பாரு, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொன்னாரு பிரவீன் காந்தி, இப்போ மாசா ஜெயிச்சிட்டாரு பாருங்கன்னு ஸ்டேட்டஸ் போடணும்னு யோசிச்சிருப்பாரு, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுன்னு வெளியே வந்துட்டாரு பாருங்கன்னு ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்போ வந்து எல்லா இதுக்கும் என்ட்ரி கொடுத்துட்டு இருக்காரு. ஆமா, லைவ் வேற அவர் போயிருந்தாரு விஜய் டிவியோடைய இதில், விஜய் டிவியோட சோஷியல் மீடியா பேர் லைவ் போயிருந்தாரு. அண்ட் அதான் வெளியே வந்து எனக்கு இங்கெல்லாம் ஆளே இல்லை, எனக்கு இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் ஒரு ஆளே இல்லை, அப்புறம் ஏமாப்பில் கண்ணு கலங்குது அப்படிம்பார்ல சூரிய, அது வேற. அந்த மாதிரி ஒரு அவசரம், மேபி அவர் வைல்டு கார்டில் கூப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வைல்டு கார்டு என்ட்ரிக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து அவர் போனதுக்கப்புறம் ஒருத்தர் உள்ள வர போறதா சொல்லிட்டு இருந்தாங்க கண்டஸ்டன்ட். ஆல்ரெடி அந்த கண்டஸ்டன்ட் லிஸ்ட் சொல்லும் போதே ஒரு 2 பேர் நம்ம சொன்னோம், வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து மிஸ் ஆயிட்டாங்க. எப்படி இருந்தாலும் உள்ள ஆட்கள் இறக்க தான் போறாங்க, வெளியே போன ஒருத்தர் வைல்டு கார்டில் வருவாங்க, புதுசா 2 பேர் இறங்குவாங்க. நந்தினி அன்எக்ஸ்பெக்டட் தானே. ஆமா, மாதிரி இந்த எவிக்ஷன் லிஸ்ட் படிங்க. அதை இந்த லிஸ்ட் வந்து பாரு, வாட்டர்மெலன், அப்புறம் தெரிஞ்சதுதான் சபரி, கம்ருதீன், எஃப்ஜே, கெமி, அரோரா, அப்புறம் அப்சரா, ரம்யா, சபரி. யார் யாரெல்லாம் வரலன்னா வியனா வரல, வேற யார் வரல, அவ்வளவுதான். ஆக்சுவலா முக்காவாசி பேர் வந்துட்டாங்க. தலைவர் விக்கல் விக்ரம் வரல, பிரவீன் காந்தி வரல, ஆதிரை வந்து அந்த இது வச்சிருக்காங்க, நாமினேஷன் பாஸ் வச்சிருக்காங்க, சுபிக்ஷா அவங்க வரல, இவங்கெல்லாம் வரல. பட் நீங்க வாஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருமே இருக்காங்க. அதிகமா வாங்கி இருக்கிறது விஜய் பாரு தான், இடத்துல வாட்டர்மெலன். ஆமா, யாரு இந்த வாட்டி வெளியே போவான்னு நீங்க நினைக்கிறீங்க? பாசிபிள் அப்சரா வாய்ப்பு இருக்குல்ல. ஆமா, விஜய் பாரு வந்து ஒரு கண்டென்ட். ஆக்சுவலாக மக்களுடைய இது என்ன அப்படின்னா, விஜய் பாரு மேலே வெளியே இருக்கவங்க கூட இரிட்டேட்டடாக இருக்கலாம், பட் நல்ல ஒரு 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 கேம் விளையாடுறாங்கல்ல அவங்க, அதுக்காகவே உள்ள ரீட்டைன் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்சரா இது இன்னும் ஒரு வாரம் இருக்கு, கரெக்டாக அப்படி சுற்றி விட்றாங்க. ஆமாம், இன்னும் ஒரு வாரம் இருக்கு, அவங்க அதில் பண்ணால் கூட அவங்க பிக்கப் பண்ணிடலாம் அப்சரா. அண்ட் இந்த லிஸ்ட்டில் எனக்கு தெரிஞ்சு வெளியே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அப்சரா இருக்குது. இந்த வாரம் பொறுத்து இருந்து பார்ப்போம். எஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நாமினேஷன் நீங்க அந்த ஒரு கேம் சொன்னீங்க, நடிச்சு காட்டுற கேம், அங்க வரும்போதே சண்டை போட்டுக்கிறாங்க. அது என்னன்னா, அதுக்கு முன்னாடி 2 பேர் பண்ணிட்டாங்க. பிரவீன்ராஜ் வாராரு, இவங்களுக்குள்ள சண்டை ஆரம்பி, அந்த ஆள் டென்ஷன் ஆகி, நான் ஒரு விஷயமா வரேன், என்னோட நடிப்பை காட்டுறேன், சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. அப்படி இவங்க இந்த பக்கம் பழிய போடுறாங்க, அந்த பக்கம் பழிய போடுறாங்க. கிட்டத்தட்ட நம்ம அப்நார்மலான ஒரு சிச்சுவேஷன் தான் அங்க. நார்மல் பீப்புள் கிடையாது, அந்த மாதிரிதான் சின்ன பசங்க மாதிரி அவன் மேலதான் தப்பு, இவன் மேலதான் தப்பு, மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ள பழிய போடுறாங்க. தவிர பாவம் ஒரு மனுஷன் வந்து நடிக்க வந்தாரு, அந்த மனுஷனை டென்ஷன் ஆக்கி அவரும் போக பார்த்தாரு. ஆமா, இல்லைங்க, சும்மா எல்லா டைம்லையும் ஒரு யூனியன் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு கேங்கை போட்டுக்கிட்டு வெறுப்பாக இருக்குது பார்க்குறதுக்கே. அது வீட்டில் இருக்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. எனிவேஸ், நம்ம இந்த வாரம் நாமினேஷன் என்ன அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம். இன்னைக்கு எபிசோடில் எக்ஸ்க்ளூசிவாக என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம கம்ருதீன் வந்து வாட்டர்மெலன் அவர்களை உருட்டை அப்படிங்கிறாப்புல, இட்ஸ் இஸ் வெரி பேட். உருண்டை ஏதோ ஒன்று
அட் எனி காஸ்ட் பாடி ஷேமிங் பண்ணுறது தப்பு தப்பு தப்பு. அதை நாங்கள் வந்து ஒருபோதும் ஆதரிக்க மாட்டோம். அது சிரித்து என்ஜாய் பண்ணுறதுக்கான விஷயமும் கிடையாது. அதுவும் நம்ம கம்ருதீன்ட்டு ஆரம்பத்துலேருந்து நோட்டீஸ் பண்ணது தான். கைவோங்கிறது, லூஸுங்கிறது, நீ உருண்டைன்றது, உருட்டை இன்னொன்று சொல்கிறது, அது வந்து கேமும் கிடையாது, அது நல்லதும் கிடையாது. வெளியே இருந்து பார்த்துட்டு இருக்கிறவங்கள யாருக்கோ ஒபிசிட்டியோ இல்லை யாரோ அந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அது ஹர்ட் ஆகும். அதனால் அது தவறான செயல். பண்ணுறவர் மேலேயும் ஒரு தப்பான அபிப்பிராயத்தை கொண்டு வந்துடும். ஆமாம். இதுக்கப்புறம் நாளைக்கு நம்ம பேசலாம். இன்னைக்கு எபிசோட் பார்த்துட்டு நன்றி.